வைனா என்ன அர்த்தம்? காட்டு வைனா ஏன் திட்டுற அப்படி அர்த்தமா? ஆனா பாவி காட்டு வழி இல்ல, காட்டு வழி. ஓ காட்டு வழி. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத, காட்டு புலி வழிமறிக்கு கலங்கி நிக்காத. இந்த மண்ணாங்கட்டி பேரை சொன்னா புலி ஒதுங்கும். அருமையான வார்த்தை. இருந்தாலும் நம்மளால முடியல சாமி. சரிண்ணா. இந்த ராத்திரி பூரா அந்த கண் மூழ்கிடுது, வவுறு எரியுது, கண் எரியுது, எல்லாம் எரியுது. ஆமா, அதனால லைட் வேற எரியுது. அதனால இந்த தொழிலை விட்டுட்டு எங்க தாத்தா வந்து இவங்க பாட்டம் ஒரு 7 ஏக்கர் நிலம் ஏறிங்களே இருக்குது. இப்ப அதுல வந்து அவரைக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டு விளை வச்சிருக்கிறோம். விளைஞ்சு போய் அப்படியே புரிஞ்சு போயிடுது. மூட்டை மூட்டையா கட்டி நாங்க அச்சர பக்கத்துலயும் செய்யும் சந்தையிலையும் கொண்டு விற்கலாம்னு போறோம். இப்போ ஒரு 62 மூட்டை கட்டி வச்சுக்கிறேன் கத்திரிக்காய், வெண்டைக்காலாம். மழை வர மாதிரி தெரியுது. அந்த மோட்டர் நிறைய பேர் போயின்னு வந்து இருக்கிறாங்க. யாருன்னா 4 மூட்டை தூக்க மாட்டாங்க, பைப்பு போயிடும். அதனால கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோங்க. வீட்டை போயிட்டு ஒரு தண்ணி தலைப்பு குடிச்சு வந்தா ஜாகிரதையா பாத்துப்பா. போறேன் ஜாகிரதையா பாத்து. தோட்டத்துல இந்த வரப்பாலதான் போறேன், இந்த தண்டுகரையில தான் வரேன். தினமும் போறேன், தினமும் வரேன். இப்படி திடீர்னு வந்து ஒரு சோளம் நிக்குது. சிலைக்கு வச்சுக்கிறேன் பாருங்க. வாய் வச்சுக்கிறான், மூக்கு வச்சுக்கிறான், காது வச்சுக்கிறான், கண்ணு வச்சுக்கிறான். வச்சுதான் வச்சான் தலையில கொண்டு போய் மசுரை வச்சுக்கிறான். மசுறு தலை தான் பண்றியா? அது மசுறு இல்ல, அதான் பொற கூண்டு வர பொறலாம் வந்து தங்கி தங்கி. அதனால என்ன தலைவா இல்ல இன்னொரு வீட்டு போட்டு இல்ல அவர் 150 சாரு எங்கனா எதனா கேக்குறீங்கடா டேடா புள்ளடா கேக்கலடா புள்ளடா போ போய் படுத்து தூங்க அப்படினு சொல்லிட்டு இதுக்கு கைய வச்சுக்கறா, கால் வச்சுக்கறா, அதுக்கு தோல் வச்சுக்கறான். வச்சதான் வச்சான். அது வந்து பட்டு வச்சுக்கறான் பாருங்க சிலைக்கு. பட்டு வரேன். இந்த பாரு மேல வச்சுக்கிட்டு மீட்டர், இங்க வச்சுக்கிட்டு மோட்டர், இதுல வச்சுக்கிட்டு சாட்டர். மீட்டர்ல கைய வச்சா பாடும், மோட்டர்ல கைய வச்சா ஆடும். தப்பி தவறி சாட்டர்ல கைய வச்சோமோ புடிங்கி நின்னு செய்யும் வெள்ளி ஓடும், சூனாமடி வெள்ளி ஓடும். அதனால இது சிலை என்னமோ சிலை அதுன்னு சொல்லிக்கிறனே, சிலை இல்லை. இது ஒரு பொம்மை, கம்ப்யூட்டர் பொம்மை. ஆடும் நான் பாடும், பாடும் நான் பாடும், ஓடும் நான் ஓடும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த பொம்மையை நான் எப்பவும் உங்க எதிரில பாட வைக்க போறேன். இந்த பொம்மையை பாட வச்சு ஆட வச்சு அந்த பொம்மை பணத்தை வச்சு பெரிய பணக்காரன் பார்க்கணும். அப்படிதான் யாராவது புடிச்சு போடுங்க அப்புறம். இப்ப பாரு இந்த வீட்டுல தட்டு வச்சுக்கிறேன். இப்ப பாட போதும். இது என்ன ஒரு பொம்மை தெரியுமா? தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பட்டினத்தை தான் பாடுமா? தஞ்சாவூர் இது பொம்மை இல்ல, பொம்மை இல்ல. ஏப்பா பாடுன்னு சொன்ன என்ன மம்மா மம்மான்னு வாயாச்சுக்குது என்னன்னு கேக்குறியா? நல்லா பாத்துக்கிறியா? மதியானம் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஏரியில இல்ல ஒரு கிணத்தங்கரில் கிணத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த ஜிலேபி கண்ட வெய்ய நேரத்துக்கு வெளியே வரும். அந்த மாதிரி அது வாய் அசைக்குது. சவுண்டு வைக்கலப்பா, சவுண்டு வைக்கல. சவுண்ட் இப்போ வாயை திறந்து எப்படி பாட போகுது, எப்படி ஆட போகுதுன்னு பாரு. தஞ்சாவூர் இப்ப ஆட மாட்டேன்னு உங்களுக்கு சந்தேகமா? அடுத்து மோட்டர்ல கை வச்சு போய் மீட்டர்ல கைய வச்சா தான் ஆடும். எத்தனையோ பொம்மை செய்த
காரணம் என்னன்னு கேளு. இந்த பொம்மையை நான் என்ன பண்ண போறேன்? இது சூத்துல ஒரு தடியை சொருக போறேன். இது வந்து 6 அடி உயரம் இருக்குது. 7 அடி சவுக்கு கை ஒண்ணு வெட்டி வந்து அது முனைய நல்லா பூரா சீவிட்டு அது சூத்துல சொருவி என்ன பண்ண போறேன்? இங்க இருந்து செய்யூர் பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்ப போறேன். தோல்ல தூக்கி போய் ஆட்டோ வச்சு எடுத்து போய் அங்க ஒரு பெரிய போட்டோ ஸ்டுடியோ ஒண்ணு இருக்குது. அந்த போட்டோ ஸ்டுடியோ இது மூஞ்ச மட்டும் ஒரு 5000 கலர் பிரிண்ட் போட போறேன். யார் யார் புது வீடு கல் வீடு கோட்டரஸ் கட்டுறாங்களோ அந்த வீட்டுக்கு நிறைய ஒரு திருஷ்டி காப்பி அப்படி நிறுத்திட்டு வச்சுக்க. ஒரு காப்பியை 100 ரூபாய் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அதனால நேரம் தாமதிக்கம் செய்யக்கூடாது. இப்படிதான் எங்க போறா? யாரா இது? என்ன ஓடோ கருப்பு பண்ணு போட்டா ஜில்லாத்தே கேடி என்னடா என்ன வாவானே வாராவத்துல கூப்பிடுது. அப்பதான் நீதான் சொன்னியா போய் தடி சோறு போறேன்னு. எப்பா நீ என்னமோ நான் சொன்ன வாயால சும்மா சொன்னாங்கட்டி அது மாதிரி நிட்டு அவனுடைய குறிக்கோள்ல கரெக்டா இருக்கிறான். தாக்கி திருச்சி வாயில போடும் பொழுது எம்மா எப்பா திருப்பதி சபரிமலை அங்காளம்மா தாயே. என்னடா சாமி எல்லாம் ஏற மாத்திரா? சாமி எல்லாம் ஒண்ணு டெப்டேஷன்ல மாதிரி போச்சு. எப்பா என்ன பண்ணமோ தெரியலையே, ஏது பண்ணமோ தெரியலையே. போய் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தம்பி ஜாமா எதனா காலியாம போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. இப்பயே அட்வான்ஸா சொல்லிட்டேன். ஜாமா திடீர்னு காணாம போடும். அவங்கவுங்க ஜாமான பதமா அடக்கி வச்சுங்க. ஆனா பயத்துக்கார கம்யூனிட்டிங்களா ஏண்டா என்னடா என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு எனக்கு இப்போ? என்ன ஆச்சு உனக்கு இப்போ? அதான் கேக்குறேன். எனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? வலி வந்ததுடா. வலியா வந்தது? என்ன பண்ண வலி வந்ததுக்கு? வலி வந்ததுக்கு கத்தி கொண்டு கொடுத்தா நிக்கல. நிக்கல. கதை கொண்டு கொடுத்தா நிக்கல. தாளத்து கொண்டு கொடுத்தா நிக்கல. ஜாட்டி கொடுத்தோனே நின்னு போச்சு. அப்ப அது என்ன வலிப்புன்னு கேக்குறியா? என்ன வலிப்பு? அதுதான்டா ஜாட்டி வலிப்பு. கம்யூனிட்டி போடா. ஜாட்டி வலிப்பு தான்டா. ஏடா உங்க அறிவில கம்யூனிட்டி. எங்க மகரேடா.
அடிப்பான்